இடுக்கண்பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் விரான் என்று வினவுவோம் அல்லோம். அடுக்கர்கள் கிடப்பினும் அருளில் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம். தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நிகழும் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனீஸ்வர பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். பொதுவாக சனி பகவான் எடுத்துகிட்டு போது அவர் ஒரு அதிரடியான கிரகம். நன்மையை செய்தாலும் தீமையை செய்தாலும் அதிரடியாக செய்யக்கூடிய கிரகம். சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னும் போது சனி நினச்சிட்டார்னா ஆண்டியம் அரசனாக்கிடுவார். அதே சமயத்தில் அரசனையும் ஆண்டியாக்கி விட்டுவார். அந்த அளவுக்கு கர்மாவை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் அவர் ஒரு தர்மமான் நீதிமான் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு சனீஸ்வர பகவானுடைய கொடுக்கணும்னு நினச்சினா வாரி வாரி கொடுத்துடுவார். கெடுக்கணும்னு நினச்சினா கோவணத்தை பிடிங்கிட்டு விட்டு தெருவில் ஓட விட்டுவார். அந்தளவுக்கு ஒரு கடுமையான கிரகம். சரி, இந்த சனி பகவான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு என்ன பலனை தருவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கடந்த காலங்களில் குறைஞ்சது ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக இந்த கடகராசி அன்பர்கள் கண்டச்சனிலையும் அஷ்டம சனியிலும் தீராத துன்பங்களுக்கு ஆளாயிருப்பாங்க. சனீஸ்வர பகவான் பிடிச்சி பராப்படுத்தி இருப்பார். ஏன்னா இந்த கடகராசிக்குரிய சந்திர பகவானுக்கும் சனி பகவானுக்கும் தீராத பகை அப்படின்னும் போது இவெல்லாம் எப்பயா மாட்டுவான்னு சொல்லிட்டு ஏற்ற சனியா கண்டச்சனியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு படாப்படுத்தி விட்டுருவார். அதாவது குடும்பத்தில் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, கோர்ட்டு கேஸு டைவர்ஸு, அது மெயினாக பொருளாதாரத்தில் தான் அவர் கைப்பார். கடன் சுமைகள், மூட்டையாக கடன் சுமைகள், அன்றாட செலவு கூட உங்களால் அதை பண்ண முடியாத அளவுக்கு பொருளாதாரத்தை நிறைய கை வச்சிருப்பார். மேலும் சொல்லப்போனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் ஆர்வமின்மையோ இல்லை படிப்பையோ தடைபட்டு போகிறது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை. ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஆனால் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. இப்போ படுக்கறையிலே தள்ளி படுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு கடுமையான பலன்கள்லாம் கொடுத்துருப்பார் இந்த சனி பகவான். மேலும் தந்தை வழி சொத்துக்களில் பிரச்சனை. அதனால் சில பேருக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பார். அதாவது நம்பிய உறவுகள் எல்லாமே முதுகலை குத்திருப்பாங்க. ரத்த உறவுகளே சூழ்ச்சி வஞ்சகத்தால் இந்த கடகராசி என்பர்கள்லாம் வீழ்த்தப்பட்டிருப்பாங்க. செய்யக்கூடிய தொழிலில் நஷ்டமாக இருக்கும். முதலீடு அற்று போய் தொழிலே கைவிட்டு போகக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கும். மேலும் சொல்லப்போனால் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அப்பா நான் கூப்பிடும்போது வந்தால் போதிங்க, கழுத்தை பிடிச்சி கூட உங்களுக்கு வேலை இல்லைன்னு வெளியே தள்ளி இருப்பாங்க. இது மாதிரி ஜீவனத்தை நடத்துறதே பெரிய ஒரு சிரமமான காரியமாக கடந்த காலங்கள் இருந்தோம். விபத்துக்கள், கண்டங்கள், அவமானங்கள், அதே சமயத்தில் சொசைட்டியில் சமுதாயத்தில் ஒரு மரியாதை இல்லாத ஒரு தன்மை, அந்த மாதிரி என்ன அதாவது நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு கடுமையான பலன்களில் ஏற்பட்டு இந்த கடகராசி அன்பர்கள்லாம் என்னப்பா நல்லா இருக்கு, என்னத்தையோ உயிராக இருக்கீங்க அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. ஞானி மாதிரி என்னையா காசு போனோம் அது மாதிரி ஞானி மாதிரி பேசுவாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் சனீஸ்வர பகவான் அவர்களுக்கு கொடுத்த துன்பம். சரி, இந்த சனி பயிற்சி நற்பலனை தருமா அப்படின்னு பார்க்கும்போது, சனி பகவான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் பேச்சாகிறார். கனமுள்ள நவமாறு லாபம் 3 கதிர்மைந்த நதிலிருக்க விதியும் தீர்க்கம் தனமுண்டு நிதியுண்டு சத்துருபங்கம் தர்ணிதனில் பேர் விளங்கும் அரசன் லாபம் குணமுள்ள கருமத்திருக்க நல்லன் கொற்றமணி வாகனமும் தொழிலும் உள்ளோன்றான். அதாவது இந்த பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் பேச்சாகக்கூடிய சனீஸ்வர பகவான், அதாவது சனி பகவான் 3, 6, 9, 11 இந்த இடத்துல வரும்போது மிகுந்த யோக பலனை தருவார். அப்படி பார்க்கும்போது 9ஆம் வீட்டில் சனி பகவான் பேச்சாகிறது இந்த கடகராசி என்பர்களுக்கு யோகமான ஒரு பேச்சு அப்படின்னே சொல்லலாம். கடந்த கால வாழ்க்கைக்கு அதை கடந்த அஷ்டம சனியில் அனுபவித்த துன்பத்திற்கு நேர்மாறாக உங்களுக்கு நற்பலன்கள்லாம் செய்ய அந்த சனி பகவான் எவ்வளோ கெடுக்கிறாரோ அந்தளவுக்கு அதிகமாகவே கொடுத்துருவார். அப்போ சனி பகவான் இந்த பயிற்சியில் மிகுந்த யோக பலனை தரப்போகிறார். எப்படி அப்படின்னா, குடும்பத்தில் சுபிட்சமான விஷயங்கள், சுபகாரியங்கள் நடக்கிறது. அதே சமயத்தில் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றது, அதாவது டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு டிவோர்ஸ் ஆனால் கூட சேர்ந்து வாழலாமா அப்படின்னு யோசிப்போம். அந்த அளவுக்கு என்னென்னா இந்த சனி பகவான் பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்து வாழ்க்கையில் இணைய விடுறது, இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இந்த சனீஸ்வர பகவான் பண்ணுவார். மேலும் சொல்லப்போனால் உங்கள் பொருளாதாரம் மேம்படக்கூடிய ஒரு சூழல், அதாவது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, புதிய தொழில் அமைகிறது, நீங்கள் நல்லா லாபம் சம்பாதிக்கிறது, இது மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும். மேலும் மூதாதையர் சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய, உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து பத்துக்கள்லாம் உங்களை சேரும். மேலும் இளைய சகோதரத்தினால் ஆதரவு. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு தன்னம்பிக்கை, ஒரு திடமான நம்மளும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கும். மேலும் சொல்லப்போனால்
இந்த ஆண்டே வந்து குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் வந்து கடகராசியில் உச்சமடைய போகிறாரு. அப்படி உச்சமடையக்கூடிய அந்த குரு பகவான் சனீஸ்வர பகவானை தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வர பகவானே பாக்கிய 9வது பாரியாக வந்து பார்க்க போகிறார். அப்படி இருக்கும்போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இனிமேல் வந்து பொற்காலனே வந்து சொல்லலாம். உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும், நல்ல தொழில் அமையும், அதாவது வரனே அமையாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், அதாவது புத்திரர் பேர் கிடைக்கும். இந்த கடகராசி என்பது சில பேர் வந்து என்னையா இத்தனை வருஷம் ஆகுது இன்னும் வந்து குழந்தை பேர் கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறவங்க, கோயிலாக போயிட்டு வரவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எதிர்பாராத விதமாக புத்திர பேர் கிடைக்கும். புத்திர வழியில் பிள்ளைங்கள் இது வந்து ஆதாயம் நடக்கும். அவங்க நல்லா படிப்பாங்க, நல்ல வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க. மேலும் சொல்ல போனால் மனைவியால் ஆதாயம், அதாவது அவங்க வந்து மனைவியால் வந்து ஆதாயம். மேலும் சொல்லப்போனால் வந்து புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு குரு கிடைப்பார் உங்களுக்கு வந்து வழி நடத்துறதுக்கு. ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறமா உடனே வந்து அதுக்கப்புறமா வந்து ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி இதெல்லாம் வந்து மிகுந்த யோகமான நற்பலன்கள் செய்யக்கூடிய வந்து பயிற்சியாகத்தான் வந்து அமையும். மேலும் சொல்லப்போனால் அதாவது வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, உங்களுடைய பொருளாதார நிலை வந்து இந்த சனிப்பெயர்ச்சி அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நன்மையே எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலமாக வருங்காலம் இருக்குன்றது உறுதியாக வந்து நம்ம சொல்லலாம். அதனால் வந்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவானுடைய அருளால் நல்ல பலன்களே வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சனீஸ்வர பகவானை வேண்டி, மேலும் சொல்லப்போனால் இந்த சனி பகவானுடைய அருளை நல்லா வந்து அதிகமாக வந்து பெறணும் அப்படின்னா நலிந்தவர்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாமா. அவங்களுக்கு வந்து ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அதாவது ஆடு மாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கை வெந்து நிற்குமோ ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமே என்றால், அதாவது என்ன தான் காசு பணம் சம்பாதிச்சாலும் வீடு வாசல் சம்பாதிச்சாலும் போகும்போது ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. நம்ம செய்த தர்மம் தான் நம்ம கூட வந்து வரும். அதனால் வந்து மனிதனாக வந்து ஒரு தரம் பொறுக்கிறோம், நம்மளால் முடிஞ்சதை இயலாதவர்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செஞ்சோம் அப்படின்னா நாமளும் நல்லா இருப்போம், நம்ம பிள்ளைகளும் நம்ம சந்ததியும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் சுயஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.